உதவி தலைவர் அவர்களே, நடைபெற்ற சம்பவம் மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருப்பினும் இது மிகவும் காலம் தாத்தில்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. நாம் சுதந்திரம் அடைந்த காலத்திலேயே நடைபெற்றிருக்க வேண்டிய சம்பவம் இது. பல சூழ்நிலை காரணமாகவும், பல சிக்கல்கள் காரணமாகவும், பல அசந்தர்ப்பங்கள் காரணமாகவும் இதை கொண்டு வரவில்லை என்றாலும் இந்த கடைசி காலத்திலேயாவது, இந்த வருஷ கடைசியிலாவது இதை கொண்டு வந்திருப்பது சுப சகனமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் மொழியானது இந்த நிலைக்கு வந்ததற்கு இந்த அரசாங்கத்தை பாராட்டுவது மாத்திரமல்ல, இது தெய்வத்தின் கிருபையால் இந்த நிலைக்கு வந்தது என்று நாம் பகவானுக்கும் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ் மற்ற பாஷைகளைப் போல் தோன்றியதல்ல. ஒலி வடிவமாக நின்ற ஒன்று வரி வடிவமாக மாறுகிற பொழுது பாஷையாகிறது. இன்று ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன ஓசையோடு வந்தது, ஓம்காரம் என்ற வடிவத்திலிருந்து எந்தவிதமான எழுத்துக்கள் ஆரம்பமாயின என்பதை எல்லாம் மாணிக்க நாயக்கர் அவர்கள் விவரமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று அச்சில் அது அதிகமாக இல்லை. தமிழ் மொழி இன்று தோன்றியதல்ல. தமிழ் மொழி உலக நாகரிகத்தையே முதலில் தொட்டு நின்ற மொழி. லெமூரியா கண்டத்தில் நாகரிகம் தோன்றிய காலத்திலே தமிழ் வளர்ந்து வந்தது. அதன் பின்னால் மற்றும் பல தேசங்களுக்கு பரவியது. தமிழ் நாகரிகம் வாயிலாக மொழி வளர்வதற்கு லெமூரியா கண்டம் தொட்டிலாக இருந்தது. So the Westerners write the last Lemuria was the cradle of civilization. அந்த காலம்தான் முதல் தமிழ் சங்ககாலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த முதல் தமிழ் சங்ககாலம் மடகாஸ்கர் தீவை மேற்கு எல்லையாக வைத்து, ஆஸ்திரேலியா கண்டத்தை கிழக்கு எல்லையாக வைத்து பறந்து கிடந்த பூமியாகும். அதுதான் இன்று இந்து மகா சமுத்திரமாக அலையடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் இந்தியா சாத்புரா மலைகள் இந்தியாவின் வட எல்லையாக இருந்தது. இமயமலை சமுத்திரத்துக்குள் இருந்தது. இதற்கு பிந்தியது இராமாயண காலம். அந்த காலத்தில் இன்றைய இலங்கை இதைவிட மிக பெரிதாய், குமரிக்கண்டம் என்ற பெரிதாய் இமாலய மலையை சமுத்திரத்துக்கு மேலே கொண்டு இயங்கியது. அப்போது பகிரிலி ஆறு, கபாடபுரம் என்பவற்றிலிருந்து இயங்கியது இரண்டாவது தமிழ் சங்க காலமாகும். அதன் பிறகு ஏற்பட்ட கடற்கோளால் நிலைகள் மாறி மூன்றாவது தமிழ் சங்கம் தென்பாண்டி நாடான மதுரையை வந்தடைகிறது என்பது சரித்திரம். நாகரிகம் தென்னிந்தியாவிலிருந்து உற்பத்தியாகி வட இந்தியா சென்று பாரசீகம், பாபிலோனியா நாகரிகமாக எகிப்தை அடைந்து, கிரீஸை தொட்டு ரோமாபுரி அடைந்து, ஜெர்மனிக்கு சென்று, பிரான்சுக்கு வந்து, இங்கிலாந்துக்கு சென்று, அமெரிக்காவின் கிழக்கு பாகத்தை அடைந்து, அதன் பின் மேற்கு பாகத்திற்கு, அதாவது சான் பிரான்சிஸ்கோ முதலிய இடங்களை தொட்டு ஜப்பானை அடைந்து, அதன் மேல் சைனாவுக்கு வந்து ஒரு சுற்றை முடித்து நிறுத்தியிருக்கிறது. இப்படியாக உலகத்திற்கு ஆதியாக நிற்பது தமிழ் தாயகம். அடுத்தபடியாக இப்பொழுது தமிழ் எழுத்துக்களில் மாறுதல் வேண்டும் என்று பலர் சொல்லுகின்றனர். நான் சொல்வது என்னவென்றால், ஆங்கிலத்துக்குரிய சரியாக அதிகமான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. மதுரை தமிழ் சங்கத்தில் அதிகமான புதிய வார்த்தைகளை பாண்டித்துரை தேவர் அவர்கள் செந்தமிழ் செல்வி என்னும் புஸ்தகத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். திரு உமா மகேஸ்வரன் பிள்ளை அவர்களும் கரந்தை தமிழ் சங்கத்தில் சில ஆயிரக்கணக்கான சொற்களை ஆங்கிலத்துக்கு சரியாக மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். இவைகளை அரசாங்கம் உபயோகித்தால் யாதொரு விதமான கஷ்டங்களும் இருக்காது என்று நினைக்கிறேன். புதிய சொற்களை கொண்டு கண்டுபிடிப்பதற்கான புது நபர்களை புகுத்தி அதில் பழமையானதும் தெய்வத்துக்கு புறம்பானதுமான முறைகளிலிருந்தும் மாற்றி வேறு விதமாக திருத்தரங்களை கொண்டு வந்து பழுதுபடுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். எதை எடுத்தாலும் செய்யப்போகிற காரியத்தில் நிதானம் தேவை. நிதானம் கெட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. தீப்பிடித்த வீட்டை அணைப்பதற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு வேண்டி எடுத்து கொடுத்து நிதானமாக கொண்டு போகாமல் அதிவேகமாக கொண்டு போவது இடறி விழுந்து குடத்தை உடைப்பதற்குரிய செயலில் புகும்.
ஆகவே தண்ணீர் தீப்பிடித்த வீட்டை சென்று அடையாது. ஆகவே செய்யும் காரியங்களை கொஞ்சம் நிதானமாகவும் திடமான நிலையிலும் ஒழுங்கான நிலையிலும் செய்ய வேண்டும். ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள் உபயோகிக்கும் காரியத்தை பொறுத்தவரையில் ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்களை அச்சடித்து வெளியிட வேண்டுவது அவசியம். இதை சர்க்கார் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதை கொண்டு வந்ததற்கு சர்க்காருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு எனக்கு பேச சந்தர்ப்பம் அளித்ததற்கு என்னுடைய வணக்கத்தை சபைக்கு தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன்.